பனை மரத்துல இத்தனை பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு. எல்லா பொருட்களையும் பாத்தீங்கன்னா வந்து இந்த பனை திருவிழாவுல கண்காட்சிப்படுத்திருக்காங்க. அப்படியே ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது பனங்கொட்டை தெரியல, பனைங்கிழங்கு. பனங்கிழங்கு வந்து விளைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குருத்து வரும். அந்த குருத்தை காட்டிருக்காங்க. இந்த பாலை சொல்லுவாங்கல்ல, அதாவது நுங்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பருவம் இருக்குல்ல, அந்த பாலையே வந்து வெம்பாலை, கரும்பாலை அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை இருக்கு. அதாவது இதை வந்து பதனிக்கு சீவிடும் போது லேசா சீவி விடுவாங்களாம், இதை கொஞ்சம் கடினமா சீவி விடுவாங்களாம். அடுத்து இந்த நுங்குலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பருவங்களை காட்டியிருக்காங்க. இது வந்து குறும்பை அப்படின்றாங்க. இதை பனம் பிஞ்சுன்றாங்க. பிஞ்சுக்கு முன்னாடி ஒரு பருவம் இருக்கு, அது வந்து குறும்பை அப்படின்றாங்க. நுங்கு நுங்கு அந்த நுங்கு வந்து இளநுங்கு. இது இதற்கு அடுத்து இன்னொரு நுங்கு இருக்கு, இதான் சோத்தாங்காய் அப்படின்றாங்க. இதுதான் வந்து நம்ம சரியா சாப்பிட்ற நுங்கு சாப்பிட்ற சரியான பருவம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து இது வந்து கொட்டை காயா, அந்த நுங்க நம்ம வந்து வெட்டாம ஒரு கொட்டை காயாகும். கடுக்காய் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது பனம் படம் வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஓலை இருக்குல்ல, இந்த ஓலையில ஒரு 4-5 வகையை காட்டியிருக்காங்க. இத குருத்தோலை அப்படின்றாங்க. இது வந்து சாரோலை அப்படின்றாங்க. குருத்தோலை அப்படின்றது அந்த குருத்துன்னுவாங்க, அதுதான். இந்த சாரோலையை தான் பனை ஓலை சார்ந்த அனைத்து பொருட்களையும் வந்து சாரோலை செய்யறாங்க. சில முக்கியமான பொருட்களை இந்த குருத்தோலையில செய்யறாங்க. இந்த பூ தான் பாத்தீங்கன்னா வந்து ஆண் மரம் பெண் மரம் அப்படின்றத வித்தியாசப்படுது. அதுல 3 வகையை காட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து மட்டைகள் ஏகப்பட்ட மட்டை காட்டியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த கருமட்டை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அந்த காலத்துல. இதுல வந்து ஒரு அடிபடுது, காயப்படுது அப்படின்னா அது சரியாகாது. சரியாகிறது நிறைய நாள் ஆகும். அதுக்கடுத்து இங்க பாத்தீங்கன்னா இதுல முறின்னு சொல்றாங்க. ஆண் முறி, பெண் முறி அப்படின்னு சொல்லிட்டு இதுல இன்னும் நிறைய வச்சிருக்காங்க. பனை மரத்துக்கு தேவையான அந்த ஆயுதங்களை இங்க வச்சிருக்காங்க. இப்படி பனை சார்ந்த அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்துல வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்தியிருக்காங்க பனை திருவிழாவில். பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு.